ஹாய் ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ உங்கள் 10th சிபிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அந்த சாப்டரோட என்னென்ன டாபிக்ஸ் நல்லா படிக்கணும் அண்ட் ஒரு குவிஸ் பேஸில் நான் கொஞ்சம் ரிவிஷன் கொஷின்ஸ் உங்களுக்கு தரேன். ஸோ இது ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ் இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே உங்களுக்கு இருக்கிறது வந்து கோலன் பாண்ட். ஸோ எப்படி இந்த பாண்டிங் ஃபார்மேஷன்ஸ் நடக்குது இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சாகும், சரிங்களா? ஸோ Cl2 அப்படி இருக்குன்னா அந்த Cl பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னால என்ன நடக்குது, ஸோ எப்படி ஒரு எலக்ட்ரான் லூஸ் ஆகுது, கெயின் ஆகுது, எப்படி இது ரெண்டுத்துக்கும் அட்ராக்ஷன் நடக்குது, ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக கோலன் பாண்ட் ஃபார்மேஷனோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும், சரிங்களா? ஸோ இந்த கோலன் பாண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். சாச்சுரேட்னா சிங்கிள் பாண்ட், அன்சாச்சுரேட் டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், இதெல்லாம் நமக்கு ஈஸியாக தெரியும் உங்களுக்கு நார்மலாகவே. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த பாக்ஸ்குள்ள இருக்கும் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் மறக்காம பாருங்க. அண்ட் ஆலோட்ராப்ஸ் ஆஃப் கார்பன் அதுல ஒன் ஆஃப் த மெயின் டாபிக், சரிங்களா? அதுல பார்த்தீங்கன்னா கிராஃபைட், டைமண்ட், ஃபுல்லரன்ஸ் இது ஃபுல்லாக வரும், சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாக தரவா பாருங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டேபிள்ல செயின்ஸ், ரிங்ஸ், பிரான்ச்சஸ் இந்த மாதிரி வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லா பாருங்க. ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 ஃபங்க்ஷனல் குரூப்ஸா இருக்கு. ஒன்று ஆல்கஹால், ஆல்டிஹைட், அப்புறம் கீட்டோன், அப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த 4 மறக்காம ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் நல்லா பாத்துக்குவோம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் தாண்டி நாமென்கிளேச்சர் ஆஃப் கார்பன் அதுவும் தனியா இருக்கும். ஸோ அதுலயும் நிறைய ஈத்தேன், மீத்தேன், ஸோ ஆல்கேன் குரூப் அது கூட ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? ஸோ இது ஃபுல்லா பாருங்க. ஹோமோலோகஸ் சீரிஸ். ஸோ இந்த டாபிக்கும் உங்களுக்கு நிறைய MCQs வரக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல ஹோமோலோகஸ் சீரிஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எத்தனாயிக் ரியாக்ஷன்ஸ் ஃபுல்லா பாருங்க. அண்ட் கடைசியா சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட்ஸ். இவ்வளோ டாபிக்ஸ் கண்டிப்பா நீங்க படிச்சுதான் ஆகணும் கார்பன் காம்பவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லா டாபிக்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். குவிஸ் நிறைய கேட்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபுல் கொஸ்டின்ஸ் இந்த கார்பன் காம்பவுண்ட்ஸ்ல ஃபுல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னா இந்த வீடியோ கீழே லிங்க்ல நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை ஃபுல்லா டவுன்லோட் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ அதுல வந்து வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இருக்கு. அந்த லிங்க்ல டவுன்லோட் அந்த லிங்க் போயிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா செம்ம ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, reaction between two elements A and B forms compound C. ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு, ஓகேவா? A and B. ஓகே, ஸோ ரெண்டு ரியாக்டன் சைடுல ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு. ரெண்டுமே வந்து கம்பைன் ஆகி ஒரு Cங்கிற ஒரு ப்ராடக்ட் கொடுக்குது உங்களுக்கு, ஓகேவா? ரியாக்ஷன் between A and B forms a compound C. A loses electrons, B gains electron. ஃபர்ஸ்டே சொன்னா வீடியோ ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் வந்து லூஸ் ஆகி ஒன்னொரு கெயின் ஆகுதுன்னா ஒரு அட்ராக்ஷன் நடக்குது. எங்க? கோலன் பாண்ட் ஃபார்மேஷன், கரெக்டா? ஸோ அது மாதிரி நடக்குது. which one of the following properties will not be shown by compound C? ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி இருக்காதுன்னு கேட்கறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ it has high melting point. கண்டிப்பா ரெண்டுத்துக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும்போது மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் ஜாஸ்தியா தான் இருக்கும், ஓகேவா? அப்போ ஆப்ஷனே கிடையாது. it has highly soluble in water. ஆப்ஷன் பியும் கிடையாது. it has weak electrostatic force of attraction சொல்லிருக்காங்க. ஆனா நான் என்ன சொன்னேன், ஒரு எலக்ட்ரான் வந்து லூஸ் ஆகி இன்னொரு எலக்ட்ரான் கெயின் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜாஸ்தியா தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி தான் ராங் ஆன்சர். செக் பண்ணலாமா? So option C, it has weak electrostatic force of attraction between its opposite charged ions. ஓகேங்களா? So second, choose the incorrect statement. இதுல incorrect statement தான் நம்ம சூஸ் பண்ணுவோம், சரிங்களா? about a common reaction using hydrogenation of vegetable oils. ஓகேவா? So hydrogenation of vegetable oils என்ன நம்மளுக்கு காமன் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ பார்க்கலாமா? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுக்கணும், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்காதீங்க. இட் இஸ் அடிஷன் ரியாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்ட், ஓகேவா? இட் இஸ் அடிஷன் ரியாக்ஷன். அடுத்து பாருங்க, டேக்ஸ் பிளேஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் ஆர் பெல்லாடியம் கேட்டலிஸ்ட். இது ஒரு மெட்டல், நிக்கல் பெல்லாடியம் வந்து ஒரு மெட்டல், சரிங்களா? ஸோ கண்டிப்பா கேட்டலிஸ்ட் வந்து மெட்டலா தான் இருக்கணும். நெக்ஸ்ட், ப்ராடக்ட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி சிங்கிள் பாண்ட் பிட்வீன் கார்பன் அட்டாம்ஸ். கரெக்ட், ஷூர். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அடிஷன் ரியாக்ஷன் which occurs in the presence of acid catalyst. இங்க ஆசிட் கேட்டலிஸ்ட் வராது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிலே பாருங்க நிக்கல் ஆர் பெல்லாடியம் கேட்டலிஸ்ட் சொல்லிட்டோம், மெட்டல் கேட்டலிஸ்ட் சொல்லிட்டோம். ஆனா இங்க திருப்பி ஆசிட் கேட்டலிஸ்ட் வைக்காங்க. நம்மளுக்கு ஹைட்ரோஜன் ஆஃப் வெஜிடபிள் ஆயில்ஸ் வந்து நிக்கல் ஆர் பெல்லாடியம் மெட்டல் கேட்டலிஸ்டா இருக்கும், ஆசிட் கேட்டலிஸ்ட் இருக்காது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ராங் ஆன்சர், ஓகேங்களா? நெக்ஸ்ட், செலக்ட் on the following hydrocarbon having one C single bond and one C triple bond. ஒரு சிங்கிள் பாண்ட் ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்ட் வேணும். ஸோ இதுக்கு தான் நான் சொன்னேன், அது நம்மளுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க, சொல்லி நாமென்கிளேச்சர் ஆஃப் கார்பன். ஸோ அது ஃபுல்லா போட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்ட் ஆல்கேன் ANE ஒரு சிங்கிள் பாண்ட்னா, டபுள் பாண்ட்னா ஆல்கீன் ENE வரும், ட்ரிபிள் பாண்ட் ஆல்கைன் YNE வரும், சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸ்ல ஃபுல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களால ஆன்சர் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா, பென்சீன் இருக்கு, சைக்ளோஹெக்சேன் இருக்கு, பியூட்டைன் இருக்கு, அண்ட் ப்ரோபைன் இருக்கு, சரிங்களா? ஸோ பென்சீன் என்னன்னு பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு C6H6 தான் பென்சீன் இருக்கும், சரிங்களா? ஸோ பென்சீனா C6H6 வரும். சைக்ளோஹெக்சேனா ஹெக்ஸாகனல் ஷேப்ல ஹைட்ரோகார்பன்ஸ் இருக்கும். பியூட்டைன் 4 கார்பன் வரும். ப்ரோபைன்னா உங்களுக்கு 3 கார்பன் வரும், சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஒரு சிங்கிள் பாண்ட் ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். அப்போ கண்டிப்பா ப்ரோபைன் வரும். ஏன்னா 3 கார்பன் இருக்கும் உங்களுக்கு. C சிங்கிள் பாண்ட் C
ட்ரிபிள் பாண்ட் ஹெச் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு சரிங்களா. ஸோ ப்ரோபைன் தான் ஆன்சர் உங்களுக்கு. நெக்ஸ்ட் a hydrocarbon which does not belong to the same homologous series of carbon compounds. Homologous series படிக்க சொல்லியிருக்கேன் சரிங்களா. அதுக்கு வந்து ஜென்ரலா ஃபார்மேட் CnH2n, CnH2n plus 2, CnH2n minus 2 இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது அப்ளை பண்ணி பாருங்க சரிங்களா. சரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n வந்து 4 எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஹெச்ல வந்து 2n plus 2 எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், n வந்து 4 இருக்கு. ஸோ அப்போ 2n plus 2 னா 4 is 8, 8 plus 2 10. அப்ப C4H10 கரெக்டா இருக்கு. அதே மாதிரி நம்ம C அப்ளை பண்ணி பார்க்கலாமா. n வந்து 7 இருக்கு. ஓகேவா. 2n plus 2 னா 7 is 14 plus 2 16 வரும். ஆனா இங்க என்ன இருக்கு 14 தான் இருக்கு. சோ அப்ப எது கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணலாமா. சோ ஆப்ஷன் C தான் உங்களுக்கான கரெக்டா ஆன்சர். ஏன்னா ஃபிட்ஸ் CnH2n. சோ இந்த ஆல்கீன் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் ஃபார்முலா ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் ஸோ அசன் பார்த்தீங்கன்னா கார்பன்ஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் அவர் மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஃபியூல். கார்பன் தான் எல்லா பக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இப்போ வரைக்கும் நம்ம ஃபியூல்ஸ்க்கு கார்பன் தான் நம்ம மேஜராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரீசன் வந்து மோஸ்ட் ஆஃப் த கார்பன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் பர்னிங் ரிலீஸ் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அண்ட் லைட். கரெக்ட். ஸோ எப்பயுமே கார்பன் வந்து கோல் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. நம்ம ஹீட் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகும், லைட்டும் உங்களுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா போத் அசன் அண்ட் ரீசஸ் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹீட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் so number of single and double bonds present in the molecule of benzene already சொன்ன C6H6 benzene இருக்கு இல்லையா. சோ அப்ப benzene என்ன வரும் உங்களுக்கு 6 கார்பன் வரைஞ்சுப்பீங்க. அந்த ஒரு கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் சரிங்களா. அப்ப அந்த 6 கார்பன் லிங்க் பண்றதுக்கு நீங்க பாண்ட் பண்ணுமா. அப்ப என்னன்னா ஒரு சிங்கிள் பாண்ட் ஒரு டபுள் பாண்ட், ஒரு சிங்கிள் பாண்ட் ஒரு டபுள் பாண்ட். அப்ப டபுள் பாண்ட் மொத்தம் 3 டபுள் பாண்ட் வரும் சரிங்களா. அப்ப சிங்கிள் பாண்ட் எவ்வளவு வரும், ஒரு கார்பன் ஒரு ஹைட்ரஜன் கூட. அப்ப எவ்வளவு 6 கார்பன் இருக்கு. அப்ப 6 ஹைட்ரஜன் ஒரு சிங்கிள் பாண்ட் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் சைன்ஸ்ல ஒரு சிங்கிள் பாண்ட். அப்ப மொத்தம் 6 plus 3 9 சிங்கிள் பாண்ட்ஸ் வரும் அண்ட் 3 டபுள் பாண்ட்ஸ் வரும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 9 and 3. சோ பார்க்கலாமா. 9 and 3 தான் ஓகே சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் among the following the metal with lowest density is. சோ இதுக்கு முன்னாடி ஈஸியா சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஆன்சர் செக் பண்ணலாமா. சோ பாருங்க ஆன்சர். ஆன்சர் வந்துட்டு லித்தியம். இதுதான் வந்து ரொம்ப லோ டென்சிட்டி இருக்கு சரியா. லைட்டஸ்ட் மெட்டீரியல் தான். நெக்ஸ்ட் எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் ஃப்ளோரின் மாலிக்யூல். ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்க கொஸ்டின் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்க கொஸ்டின் இது. ஏன்னா ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு என்ன பண்ணும். ஸோ வந்து ஒரு காம்பவுண்ட் ஒரு மெட்டல் வந்து எலக்ட்ரான் லூஸ் பண்ணும், இன்னொரு மெட்டல் வந்து எலக்ட்ரான் கெயின் பண்ணும். கரெக்டா இல்லையா. ஸோ இப்போ குளோரின் பார்த்துக்கலாம். குளோரின் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அட்டாமிக் நம்பர் தெரியும். அட்டாமிக் நம்பர் என்னது 17. அதுக்கு வந்து நீங்க எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் வரையணும் சரிங்களா. அப்பதான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு தெரியும். நம்மளுக்கு குளோரின் வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்தா 7 இருக்கும் சரிங்களா. அப்போ ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆனாலும் ஆக்டெட் ரூல் வந்து அட்டைன் ஆகும் சரிங்களா. சோ அப்ப என்ன பண்ணும், ஒரு எலக்ட்ரான் வாங்கணும் குளோரின். அப்போ 2 CL எடுத்துக்கலாம், ஒரு CL இன்னொரு CL சரிங்களா. அப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு 1 2 3 4 5 6 இதோட 1 ஒரு கிராஸ் 7 ஓகேவா. இந்த குளோரின் எடுத்தா 1 2 3 4 5 6 ஒரு டாட் இதோட. அப்ப இது ரெண்டுமே ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு இது ஃபுல்லா பார்க்கும்போது 2 4 6 8 ஆயிடுது. இது ஃபுல்லா பார்க்கும்போது 2 4 6 8 ஆயிடுது. அப்போ ஆக்டெட் ரூல் வந்து அட்டைன் ஆயிடுச்சு. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி ஒரு டாட் ஒரு கிராஸ் வந்து அது சிங்கிள் பாண்ட்னு சொல்லுவாங்க சரிங்களா. சோ பார்க்கலாமா ஆன்சர் ஆப்ஷன் சி இது ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन. The number of electrons in the outermost cell of the atom of a non-metal can be. So non-metal outermost என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. 4 or more. Non-metals எப்பயுமே 4 or more தான் இருக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் பாருங்க 1 2 3 கண்டிப்பா வராது. 3 4 5 வராது. ஏன்னா 3 இருக்கு. அப்போ C வந்து 5 6 7 இருக்கு. D வந்து 5 6 8 இருக்கு. அப்ப இதுவும் வரலாம் இதுவும் வரலாம் இல்லையா. ஆனா ஆப்ஷன் சி தான் வரும். ஏன்னா ஆப்ஷன் டில 8 இருக்கு. 8 9 நோபல் கேஸ் போயிடும். அப்போ உங்களுக்கு நான் மெட்டலுக்கு வந்து ஆப்ஷன் சி 5 6 or 7 தான் வரும். செக் பண்ணலாமா. 5 6 7. Next question. So consider the following statement about homologous series of carbon compounds. Okay, so all succeeding members differ by CH unit. Correct. Yeah. So next, melting point and boiling point increases with increasing molecular mass. Sure. So difference in molecular mass between two successive members is 16 unit. கண்டிப்பா இது கிடையாது. ஓகேவா. நெக்ஸ்ட் C2H2 and C3H4 are not the successive members of alkane series. கரெக்ட். இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து A and B மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான். செக் பண்ணலாமா. ஸோ ஆப்ஷன் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த கார்பனேட்ஸ் காம்பவுண்ட்ஸ்ல உங்களுக்காக ஒரு 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா. இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் போட்டு ப்ரிப்பேர் பண்ணோம். நான் சொன்ன டாபிக்ஸ்ல ஃபுல்லாக தரவு பண்ணுங்க சரிங்களா. அப்பதான் உங்களுக்கு இந்த டாபிக்ல இருந்து இந்த சாப்டர்ல இருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த லெசனுக்கு உங்களுக்கு குவிஸ் டைப்ல நான் உங்களுக்கு வீடியோ போட்டு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு எக்ஸாம் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் அந்த பேட்டர்ல வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். அண்ட் இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல உங்களுக்கு இந்த வீடியோஸோட ஃபுல் இது எங்க இருந்து கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு, ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் படிக்கணும் எல்லாமே உங்களுக்கு PDF கொடுத்துட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.